ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வாழைப்பூ மடல் நல்லா முளன்னு காய வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஹேர் டை செய்யலாம், இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பாருங்கள் எப்படி காய வச்சுருக்கு முளன்னு. இதை ஒரு இரும்பு கடாய் வச்சு அது சூடு பண்ணின்னு இருக்கேன். அதில் இந்த வாழை மடலை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கருக விடலாம். கொஞ்சம் கருகட்டும். அது கூட பாருங்கள், கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு போட்டால் தலையில் இருக்கிற கிருப்புக்கெல்லாம் நல்லது. அதனால் அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கருன்னு வறுக்கலாம். நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். சிம்மில் வச்சு வறுக்கலாம். வறுபடட்டும், கருப்பாகட்டும். பாருங்கள், நல்லா வறுபடட்டும். இது கூட இன்னொரு பொருள் ஒன்று சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும், அதுக்கப்புறம் சேர்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கருன்னு வருது. உள்ளவே நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆஃப் பண்ணிட்டேன், ஸ்டவ்வு கூட ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்கள் எப்படி மேலேயே நெருப்பாயிட்டுக்குது. அந்தளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், முளன்னு ஆயிடுச்சு. இது கூட இது கருஞ்சீரகத்தூள். இதுதான், இதிலே சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இருந்தது, அதை போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா இது இரும்பு கடாயின்றதால நல்லா ஈயம்ல, அதனால் நெருப்பு பயங்கரமாகிட்டுக்குது. இதை ஒரு பிளேட்டில் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி முளன்னு இருக்குது. பாருங்கள், கையெல்லாம் பிடிச்சிக்குது பார்த்தீங்களா. வாழைப்பூ மடல் அதுவே ஒரு கரையான இதுதான், அதனால் கரையாக பிடிக்குது. நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணாவே கையில் பிடிச்சிடும். கருஞ்சீரகமும் கரையில்னு வரும், கருப்பு கலரு, அதுவும் நல்லா வரும். அது தூள் வேறு போட்டிருக்கேன் பாருங்கள். இது நல்லா சூடு அடங்கட்டும். அடங்கிட்டால் மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கலாம். பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் கொட்டிக்கலாம். கொட்டி தூள் பண்ணிடலாம்.
பாருங்கள், இது மிக்சியில் போட்டு தூள் பண்ணியாச்சு, பவுட்ரு ஆயிடுச்சு. இதில் தான் இது இன்ஸ்டன்ட் ஏர் டை. எங்கேயாவது இப்போ வெளியே போகிறோம்னா கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு கோகனட் ஆயில், இது நரன்னு இருக்கிறதால கொஞ்சம் இந்த தூளை எடுத்து லேசாக சலிச்சிக்கலாம். ஒரு பவுலில் சலிச்சு இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் வாழைப்பூ மடல் போட்டிருக்கோம், கிராம்பு போட்டிருக்கோம், கரிஞ்சீரக பொடி போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது கை. இதில் ஆயிலு, கோகனட் ஆயிலு, எண்ணெய், விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். எது ஒன்றாலும் இஷ்டம், நம்ம இஷ்டம்தான். இந்த மாதிரி இதை பாருங்கள், எப்படி இருக்குது. இது தலையில் முடியில் பிடிச்சிக்கும். டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கின்னு பாருங்கள், ஆயில் ஊற்றியாச்சு. இதை நம்ம முடியில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம வெறுமனா பாருங்கள், அப்ளை பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி தான் முடியிலையும் அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், பாருங்கள் முடியில் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், முடியில் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இவ்வளோதான், செஞ்சு பாருங்கள்.
எங்கேயாவது வெளியே போனால் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. டக்குன்னு வேலை முடியும். நர முடியெல்லாம் வெள்ளை கருப்பாயிடும். செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.